வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு லெஜண்ட் ஆஃப் லோட்டஸ் வாட் ஃபேரி அனிமோட 42வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். எபிசோடோடைய ஸ்டார்டிங்ல எல்லாரும் கும்பலா பறந்து போய்கிட்டு இருக்காங்க. மாங் எல்லாருக்கும் முன்னாடி வந்துகிட்டு இருக்காரு. ஹீரோவும் ஹீரோயினும் கீழே பார்த்துக்கிட்டு வராங்க. அந்த பெரிய மரம் அந்த மலையோடைய உச்சில் இருக்கு, அதோ பாருங்க. அது மட்டும் இல்லாம அந்த மரம் ஃபுல்லா தாவோயிஸ் பவரா இருக்கு. உண்மையிலே அந்த மரம் எதால் ஆனதுன்னு எல்லோ ட்ரெஸ்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துக்கே அந்த மரம் தான் ஒளிய கொடுக்குது. அப்படி இந்த மரத்துல எல்லா விதமான தர்ம பவரும் இருக்கா? இதுக்குள்ளார ஹீரோய்க்கு சொல்லு தாவோயிஸ்ட் மேஜிக் பவர் எவன்யத்து வெப்பன் எல்லாம் இதுக்குள்ளார இருக்கா? இந்த அற்புதமான மரத்துக்குள்ளார மிச்சம் இருக்கிற இம்மார்டல் வெப்பன் எல்லாம் இதுக்குள்ளார இருக்குன்னு நான் கேள்விப்பட்டு இருக்கேன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. வாங்க நம்ம எல்லாரும் அந்த மலையாண்ட போலான்னு சொல்லிட்டு வேகமா முன்னாடி போயிடுறோம். அதை பார்த்துட்டு எல்லாரும் பின்னாடியே வேகமா போறாங்க. யாரும் அவசரப்படாதீங்க, பொறுமையா போங்கன்னு மாங் சொல்றாரு. அவனுங்க அதெல்லாம் கண்டுக்காம பறந்து போய்கிட்டே இருக்கானுங்க. பார்த்தா கீழே ஏதோ நகர்ந்து போய்கிட்டே இருக்கு. எல்லாரும் அந்த மலையை நோக்கி வேகமா வந்துகிட்டே இருக்காங்க. பார்த்தா திடீர்னு அவங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பவர் வர ஆரம்பிச்சு அவங்கள கிட்ட இழுக்க ஆரம்பிக்குது. ப்ளூ ட்ரெஸ்காரன் பார்த்துக்கிட்டு இருக்கான். பெரியவனால அந்த இடத்தை விட்டு நகரவே முடியல. அந்த பவர் அவனை கிட்ட இழுத்துக்கிட்டே இருக்கு. வாங்க அதை பார்த்துட்டு நில்லுங்கன்னு கை காட்டுறாரு. பார்த்தா அந்த இடத்துல பெருசா ஒரு மான்ஸ்டர் வந்து அந்த பவருக்குள்ளார போயிடுது. இது என்ன வகையான ஈவல் ஸ்பிரிட்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா பவர் போய்கிட்டே இருக்கு. பெரியவன் எப்படியாவது அதுல இருந்து தப்பிச்சு வரணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்து தப்பிச்சு வரான். எங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு அவனுங்க ரெண்டு பேரும் கத்திக்கிட்டு இருக்கானுங்க. இந்த போன் பீஸ்ட் வந்து டிவைன் டிராவல் ரிலிமுக்குள்ளார போயிட்டு இருக்குன்னு மாங் சொல்லிட்டு இருக்காரு. என்னது போன் பீஸ்டா? இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்ப வரான். நீ மட்டும் எங்க போற? நானும் உன் கூட வருவேன்னு ஹீரோயின் சொல்றா. இந்த போன் பீஸ்ட் ரொம்பவே ஆபத்தானது. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, இதை நானே பாத்துக்கிறேன். அந்த போன் பீஸ்ட் பவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கு. எல்லாரும் நின்று அதே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மாங்க அவருடைய பவரை கையில வர வச்சு வேகமா அந்த மான்ஸ்டர் கிட்ட வந்து டக்கு டக்குன்னு ஒரு இடமா அடிச்சுக்கிட்டே இருக்காரு. மாஸ்க் போட்டுட்டு இருக்க பொண்ணு அதே பார்த்துக்கிட்டு இருக்கா. எல்லாரும் நின்னுங்கன்னு மாங்க அந்த பீஸ்ட் அடிக்கத்தே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய இம்மார்டல் ஸ்பிரிட் பவரை சேர்த்து கோல்டன் வீல வெளியில வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அந்த கோல்டன் வீல் வெளியில வந்து நிக்குது. என்னுடைய கோல்டன் எவன்யத்து பவரை யூஸ் பண்ணி நான் அதை அழிச்சே தீருவேன் போன்னு மாங் சொன்ன உடனே அந்த வீல் பொறுமையா சுத்திக்கிட்டே வந்து அந்த மான்ஸ்டரோடைய மூஞ்சிலே போய் அடிச்சிடுது. அந்த பவர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. நல்லவேளை நம்ம தப்பிச்சுட்டோம்னு சொல்லிட்டு அவனுங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறானுங்க. அந்த வீல் திருப்பி மாங் பின்னாடியே வந்து நின்னுகிட்டு சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த மான்ஸ்டர் கடுப்பாயிட்டு கத்திக்கிட்டே மாங் அடிக்கிறதுக்கு வருது. மாங் திருப்பி அவருடைய ரிங் அனுப்பி அதோடைய காலிலே அடிக்கிறாரு. அது நிறுத்தாம தள்ளிக்கிட்டே இருக்கு. திருப்பி மாங் அவருடைய ஃபுல் பவரை கொடுத்து அனுப்புறாரு. ஹீரோ அந்த மான்ஸ்டரே பார்த்துக்கிட்டு இருக்கான். அது டக்குன்னு இன்னொரு காலால அடிக்க வருது. மாங்க அதை பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுறாரு. அது மாங்க பார்த்து கத்திட்டு அதோட கொம்புல இருந்து பவர் அனுப்புது. மாங் டக்குன்னு அவருடைய பவரை யூஸ் பண்ணி சுத்தி ஷீல்டு மாரி வர வச்சு அந்த பவரை தடுத்துறாரு. திருப்பி அதோடைய காலால அடிச்சு ஷீல்ட உடைக்க ட்ரை பண்ணுது. உடைக்க முடியாம திருப்பி தலையை வச்சு குத்திக்கிட்டு இருக்கு. மாங்க அதை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது நிறுத்தாம அடிச்சுக்கிட்டே இருக்கு. கடுப்பாயிட்டு மேல எகிரி அதோடைய கும்புல பவர் வர வச்சுக்கிட்டு வேகமா வந்து குத்தி ஓட்டையே போட்டுடுது. மாங்க அதே பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோவும் ஹீரோயினும் அதே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது நிறுத்தாம அதோடைய கொம்பை உள்ளார அனுப்பிக்கிட்டு பவரை சுத்தி அனுப்பிக்கிட்டே இருக்கு. பார்த்தா அந்த ஷீல்டு உடைஞ்சு பவர் சும்மா தெரிச்சுக்கிட்டு போகுது. மாங்க அதுல இருந்து தப்பிச்சுட்டு அவருடைய வீல பிடிச்சுக்கிட்டு திருப்பி அந்த மான்ஸ்டர் சைடு அனுப்புறாரு. அதோடைய உடம்புல கோடு மாரி போட்டுக்கிட்டு வெளியில வருது. திருப்பி அந்த வீல பிடிச்சு அனுப்புறாரு. அந்த வீல் போய் அதோடைய தலையிலே அடிக்குது. அந்த போன் பீஸ்டுக்கு எதுவுமே ஆகல. அது இன்னும் நல்லா தான் இருக்கு. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், வேணா நில்லு. இந்த போன் பீஸ்ட் ரொம்ப காலமா உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கு. இது ஒரு சக்தி வாய்ந்த மான்ஸ்டர். இது ஒரு இம்மார்டல் வெப்பனை கூட ஒப்பிட்டு பார்க்கலாம். இத ஒரு சோடால அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவருடைய பவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்தா அவரை சுத்தி ரிங்கு மாரி பவர் வருது. அவருக்கு முன்னாடி கோல்டன் மாங் பெருசா வந்து நின்னுகிட்டு இருக்காரு. அந்த மான்ஸ்டர் கடுப்பாகி கத்திக்கிட்டே இருக்கு. பார்த்தா அதை சுத்தி ரிங்கு மாரி வந்துகிட்டு கை மட்டும் தனியா வந்து அந்த மான்ஸ்டர் அடிச்சு பவர் சும்மா தெரிச்சுக்கிட்டு போது அந்த மான்ஸ்டரோடைய உடம்பு ஃபுல்லா கோடா வந்து அது வெடிச்சு செதறிடுது. மாஸ்க் போட்ட பொண்ணு அதே பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் ஹீரோயினும் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கோல்டன் மாங் பவர் அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போயிடுது. இவர் உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவர். வாய்டு ரிட்டர்னிங் ரிலிம்ல இருக்குது இவர் ஒத்தானவர் தான் ஹீரோ அவனுக்குள்ளாரே நினைச்சுக்கிட்டு இருக்கான். பெரியவன்
கை காட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சரி வாங்க போலான்னு பெரியவன் சொன்ன உடனே எல்லாரும் அந்த இடத்துல இருந்து திருப்பி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அந்த பள்ளத்துக்குள்ளார இருந்து மரம் மாரி ஏதோ வெளியில வந்துகிட்டே இருக்கு. ஹீரோ அதை பார்த்துட்டு ஏன்ஷியன்ட் எம்பையர் கிங்லினோடைய பச்சை தாமரை பவர்னு சொல்லிட்டு தாமரையா வர வைக்கிறான். அது கிட்ட வந்த உடனே ஹீரோ அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுறான். எவர் கிரீன் சொல்லிட்டு ஹீரோயினும் அந்த இடத்துல இருந்து போயிடுறா. அது ஹீரோவே துரத்திக்கிட்டே இருக்கு. ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான். ப்ளூ ட்ரெஸ்காரன் அதுல இருந்து தப்பிச்சு போறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவனுடைய காலில் வந்து சுத்தி அவனை இழுத்துக்கிட்டு போய் அவனுடைய உடம்பு ஃபுல்லா சுத்தி மடக்கிடுது. மஞ்சள் ட்ரெஸ்காரன் அதை பார்த்துட்டு டக்குன்னு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்கான். அதுங்களும் நிறுத்தாம பின்னாடி துரத்திக்கிட்டே இருக்கு. பச்சை பொண்ணு அவளுடைய கத்தி யூஸ் பண்ணி சுத்தி பவரை வர வச்சு அந்த கொடி எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு இருக்கா. அதுங்க நிக்காம இன்னும் அதிகமா வந்துகிட்டே இருக்கு. ஹீரோயின் டக்குன்னு அவளுடைய கத்தில இருந்து பவர் அனுப்புறா. அது மேல பட்டு அது வரைஞ்ச மாதிரி ஆயிடுது. பார்த்தா அது எல்லாத்தையும் உடைச்சுக்கிட்டு திருப்பி வேகமா வந்துகிட்டே இருக்கு. இந்த கொடி எல்லாத்தையும் அழிக்கவே முடியாது போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தப்பிச்சு போயிடுறா. ஹீரோ அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த கொடிங்களை வெட்டுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். பெரியவனும் அதுல இருந்து தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான். 3000 ஷாட்ஸ் அதை கொன்னுடுன்னு சொல்லிட்டு யாரோ கத்தி அனுப்புறாங்க. அந்த கத்தி எல்லாம் அந்த கொடி மேல பட்டு அது துண்டா போயிடுது. ப்ளூ ட்ரெஸ்காரனும் அந்த கொடிங்கள்ல இருந்து தப்பிச்சிடுறான். அது எல்லாம் திருப்பி பயந்துகிட்டு அந்த இடத்துக்கே போயிடுது. சீனியர் நீங்களான்னு மஞ்சள் ட்ரெஸ்காரன் சொல்றான். வெள்ளை ட்ரெஸ்காரன் பறந்து வந்து ஹீரோவை பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறான். பார்த்தா திடீர்னு கீழே இருந்து யாரோ பேசுற சவுண்டு கேக்குது. மேல அதிக கறி இருக்கு, நான் அதை சாப்பிட்டு உருமாறுவேன்னு யாரோ சொல்லிக்கிட்டு இருக்கிற சவுண்டு கேட்டு ஹீரோ கீழே பார்த்துக்கிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பாக்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.